அது நமக்கு விளங்க செய்யும். முதல் வசனத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். உன்னதமானவர் என்று சொன்னால் ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். யாரும் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு உன்னதத்திலே இருக்கிற நம்முடைய தேவன். ஒருவரும் அங்கே போகவே முடியாது. அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று எழுதப்பட்டுள்ளது. அது யாருன்னா விசுவாசிகள் தான் அந்த மறைவிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் என்று சொன்னால் அவரை சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது யெகோவா தேவன், யாவே, யெகோவா தேவன், யாவே என்று சொல்லுவார்கள். அதாவது சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், இருக்கிறவர். சர்வ வல்லவர் என்று சொன்னால் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு யோபு சொல்லுவார். சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவரால் ஆகாத காரியங்கள் உலகத்துல ஒன்றுமே இல்லை என்ற ஒரு அர்த்தம். அப்படிப்பட்டதான இந்த முதல் வசனத்துல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், மறைவில் இருப்பான். இதெல்லாம் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்னா நமக்கு தான் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். உங்களுக்கும் எனக்கு தான் இவ்வளவு பெரிதான ஒரு மறைவிடம். இந்த உலகத்திலே நம்ம ஒளிந்து கொள்வதற்கு அல்லது மறைந்து கொள்வதற்கு, ஒரு கொள்ளை நோயா இருக்கட்டும், ஒரு ஆபத்தா இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு பயங்கரங்கள் இருக்கட்டும், ஒரு திகில் வரட்டும், ஏதோ ஒரு சாத்தானுடைய கிழிகள் நமக்கு விரோதமா எழும்பட்டும், அப்போ நம்ம ஒளிந்து கொள்வதற்கு, நம்மை மறைத்துக் கொள்வதற்கு, ஒரு நிழலிலே வந்து நல்ல ஒரு சுகமாய் தங்குவதற்கு ஆண்டவருடைய அந்த சமூகம் அல்லது அவருடைய பிரசன்னம் அல்லது அவருடைய திருச்சபை என்று நம்ம சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவிடம் எது என்று சொன்னால், இப்போ உதாரணமாக மோசே கிட்ட ஆண்டு சொல்வாரு, மோசே என் அண்டையில உனக்கு ஒரு இடம் இருக்கு, என்னுடைய கண்மலையின் வெடிப்பிலை நான் உன்னை என்னுடைய கரத்தின் நிழலில் நான் மறைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? மறைவிடத்திலே தீங்கு நாளிலே தேவன் தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்று தாவீது சொல்லுகிறார் அல்லவா? அப்படிப்பட்டதான ஒரு மறைவிடம் அல்லது ஒரு புகலிடம், அதாவது கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல அவருடைய சட்டைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நிழலிலே வந்து தங்கக்கூடிய ஒரு அருமையான இலைப்பாறக்கூடிய ஒரு இடம் ஒன்று என்று சொன்னால் அது சர்வ வல்லருடைய நிழல்.